தேர்தல் நேரத்தில் நாமும் ஒரு மாநாட்டை கூட்டி நம் வலு மற்றும் கட்சி பொறுப்பாளர்களின் ஒற்றுமையையும் உறுதிப்படுத்த வேண்டிய நேரம் இது என கூறியுள்ள ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர், கடலூர் மாநாட்டை மாபெரும் அளவில் நடத்தி காட்டுவீர்கள் என்கிற நம்பிக்கை தனக்கு உள்ளது என தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள பஜார் பகுதியில் வருகிற பிப்ரவரி மாதம் 8ஆம் நாள் ஐஜேகே பொறுப்பாளர்கள் மாநாடு நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு செங்கற்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் SRM பல்கலைக்கழக வளாகத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கற்பட்டு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் சிவகங்கை மாவட்ட ஐஜேகே பொறுப்பாளர்கள் கலந்தாய்வு கூட்டம் இன்று நடைபெற்றது. பின்னர் மேடையில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர், தேர்தல் நேரத்தில் நாமும் ஒரு மாநாட்டை கூட்டி நம் வலு மற்றும் கட்சி பொறுப்பாளர்களின் ஒற்றுமையையும் உறுதிப்படுத்த வேண்டிய நேரம் இது எனவும், கடலூரில் ஐஜேகே மாநாடு நடைபெறும் இடத்தில் இதற்கு முன்பு ஒரு கட்சி நடத்திய மாநாட்டை விட நாம் மிகுதியான மக்கள் தொகையுடன் இருக்க வேண்டும் எனவும் கூறினார். எந்த ஒரு கட்சியுமே தேர்தல் நேரத்தில் அந்த கட்சியினுடைய வலிமையை காட்ட, அந்த கட்சியினுடைய பெருமையை காட்ட, அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்களும் தலைவர்களும் எத்தனை உணர்வுகளோடு இருக்கிறார்கள் என்பதை காட்ட மாநாடு போடுவது வழக்கம்தான். அந்த வகையில்தான் தேர்தல் வருகிறது. தேர்தலை நாம் எதிர்கொள்ள வேண்டும். எதிர்கொள்வதற்கு நான் உங்களை பொறுப்பிலே வைத்திருக்கிறேன். பொறுப்பில் உள்ள நீங்கள் அதற்கு தயாராக வேண்டும் என்ற அடிப்படையில்தான் இந்த மாநாட்டை நாம் நடத்த இருக்கிறோம். இந்த மாநாட்டின் வெற்றி என்பது உன் வெற்றி, என் வெற்றி, கட்சியின் வெற்றி. கடலூரில் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அந்த இடம் ஏற்கனவே வேறு ஒரு கட்சி அங்கே மாநாடு போட்ட இடம். அதே இடத்துல நம்ம போடுறோம். அது அவங்களுக்கு போட்டியாகலாம் நம்ம போடலை. அது இடம் சரியான இடம், வசதியாக இருக்குது, வருவதற்கு போக்குவதற்கு வசதியாக இருக்குது, எளிதாக இருக்கிறது. அந்த வகையில் தான் அந்த இடத்தை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதை விட இது கட்சிகளில் உறுப்பினர்களும் பொறுப்பாளர்களும் தலைவர்களும் விஞ்சி நிற்கிறார்கள் என்ற அடிப்படையில் குறைந்தது 50,000 பேரை நாம் கூட்டியாக வேண்டும். நம்ம ஒன்றும் சாதாரண கட்சி இல்லை. தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக மற்ற எந்த கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளில் தலைவர்கள் மாவட்டத்தில் இருக்கிறார்கள் தெரியவில்லை. அந்த வகையில் நமது கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை சட்டமன்ற தொகுதிக்கும் தலைவர்கள் இருக்கிறார்கள். கட்சியை துவங்குவதும் நடத்துவதும் தேர்தல் நேரத்தில் போட்டியிடுவதும் பெரிதல்ல. அந்த கட்சியில் எத்தனை உண்மையான தொண்டர்கள் இருக்கிறார்கள், அந்த கட்சியில் எத்தனை உண்மையான பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள், அந்த கட்சியில் எத்தனை பேர் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறார்கள் என்பது தான் அந்த கட்சிக்கு பெருமை. நாம் உங்கள் கட்சி பிறந்து 15 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது என்றாலும் கூட வளர வேண்டிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம். ஆனால் அதை விட வளர முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு இருக்கிற மாவட்ட தலைவர்களையும் ஏனைய பொறுப்பாளர்களையும் பார்க்கிற பொழுது நிச்சயமாக நமக்கு எதிர்காலம் மிக வெளிச்சமாக இருக்கிறது என்ற நம்பிக்கை வந்திருக்கிறது. அதனால் நிச்சயமாக உங்களால் இந்த மாநாட்டை ஒரு மிகப்பெரிய மாநாடாக மாற்றி காட்ட முடியும். நிச்சயமாக இந்திய ஜனநாயக கட்சி கூட்டுகிற அந்த மாநாட்டில் பொறுப்பாளர்கள் மாநாடுன்னு சொல்லியிருக்கேன். அத்தனை பேர் நான் சொன்ன மாதிரி உங்களால் எத்தனை பேரை அழைத்து வர முடியுமோ அவர்களை அழைத்து வர வேண்டும். நம்மக்கிட்ட 50,000 பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். 50,000க்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு கலந்து பேசி இந்த மாநாடு வெற்றி என்பது வேந்தருக்கு அல்ல, உனக்கும் எனக்குமானது. இந்த பெருமை உனக்கும் எனக்குமானது. இந்த உணர்வை ஏற்படுத்தி நீ அழைத்து வந்த மாநாட்டை சிறப்பிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக நம்மால் முடியாது, தமிழ்நாட்டில் யாராலும் முடியாது.